பண்ணிடு அளவு எழுதி வச்சுட்டு கடைக்கு போது என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இங்கே பாருங்க, ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறன்றது வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இவங்களுக்கு ஸ்லீவ் லென்த் வந்து 9. ஓகேங்களா? 9க்கு 10 மார்க் பண்ணிக்கலாம். -7 -3 பண்ணோம்னா 7ல் வரும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். இது மிடில் பண்ணிக்கணும். இந்த பார்டர் வந்து மிடில் பண்ணிக்கணும். எவ்வளோ மிடில்னா 10ன்னா 5 மார்க் பண்ணி இந்த இடத்துல ஃபோல்டிங் பண்ணிக்கணும். இது பாருங்க, இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 4 பீஸு ஈவனாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இங்கே பின் பண்ணிட்டு இருக்கேன், அதனால மூவ் ஆகாது. நீங்கள் பின் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க, இங்கே நடுவில் பின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் ஓடிங்க அப்புறம் 11.5 இருக்குது. நான் 12 மார்க் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸஸாக 1.5. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஷேப் எடுக்கணும். 1.5 வந்து முதல்ல மார்க் பண்ணிடணும். அப்புறம் நம்ம இது ஷேப் எடுக்கணும். ஓகேங்களா? இது டபுள் ஃபோல்டிங்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 கரப்பாக எடுத்துருக்கோம். 2 ஒர்க் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? 2 ஒர்க் இருக்குது, 2 ஸ்லீவ்க்கு. ஓகேங்களா? இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே மேட்ச் பண்ணிக்கணும். இதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, பேக் நெக்கு. இங்கே பாருங்க, இந்த 2 நெக்கையும் ஒன்றா வைக்கணும். இங்கே பாருங்க, இந்த சைடில் இங்கே பாருங்க, இந்த இதுவும் இது இப்போ நம்ம கையில் தொட்டோம்னாவே தெரியும். அந்த 2 த்ரெட்டையும் வந்து நம்ம இங்கே பின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே பின் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டு நெக்கு ஒர்க் ப்ளவுஸில் கட் பண்ணக்கூடாது. நம்ம கேன்வாஸ் வச்சு திருப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், பேக் ஹைட் வந்து 14.5. இங்கே பாருங்கள், மேலே 1/2 இன்ச் விட்டுடலாம். 14.5 + 1.5. ஓகேங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நெக்